Hi guys. Hi guys, welcome to the next video. நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ல வந்து ப்ரோ பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, அதுக்காக ஒரு பேக் டெஸ்ட் செஷன் வீடியோ போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எஸ், பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அண்ட் தென் பேக் டெஸ்ட் செஷனோட அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் வந்து எஃப்எக்ஸ் ரிப்ளே கைஸ். ஏன் ட்ரேடிங் வியூ நம்ம ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா, ட்ரேடிங் வியூவில் 1 month நீங்கள் இப்போது பழைய டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 4000 5000 ஆகிடும், ஓகேவா. பட் எஃப்எக்ஸ் ரிப்ளேயில் மந்த்லி 1600 தான். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் பெய்ட் அண்ட் ஐ ஆம் யூஸிங். ஸோ 1600 யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் முன்னாடி டேட்டா வேணால் போய்க்கலாம். ஸோ அது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் கைஸ். ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வில் பி வெரி பெட்டர். அண்ட் அதுக்கான எஃப்எக்ஸ் ரீப்ளேக்கான லிங்க்கு நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதில் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பேஜ் வரும். அண்ட் தென் கிரியேட் செஷன் கொடுங்க. ட்ரேடிங் NQ in NY இதான் நம்மளோட செஷன் பேர். இது நான் ஜென்ரலாக 50K வச்சுப்பேன். என்னென்ன ஆசெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல NQ அண்ட் ES யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஆசெட் வேணால் போட்டுக்கலாம், இதில் இருக்கும். இனிஷியல் டேட் June 20, July 24, ஆகஸ்ட்டில் போட்டுக்கலாம், ஓகேவா. August 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ட் டேட் வந்து சும்மா இன்றைக்கி Friday 11. ஓகே, க்ரியேட் செஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல செஷன் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகிடும். அண்ட் இந்த செஷனில் நம்ம இந்த இதுக்கு பேக் டெஸ்ட்டுக்கு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த இண்டிகேட்டர் பேர் வந்து செஷன்ஸ் இண்டிகேட்டர் பை எஃப்எக்ஸ் ரிப்ளே. இது எல்லாமே UTC டைம். இந்த டைம்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த இண்டிகேட்டர் அழகாக வந்துடும். ஸோ தட் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை லோ, ப்ரீவியஸ் செஷன் ஹைஸ் லோஸ்லாம் ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம், ஓகேவா. அண்ட் ஒரு நிமிஷம், ஓகேவா. ஓகே, இங்கே எனக்கு ரெக்கார்ட் ஆகுதான்னு சொல்லி டவுட் வந்துச்சுப்பா, அதான் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன். சரிங்க கைஸ், வந்தாச்சா இப்போது இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் இன்னொன்று கோ டூவில் போயிட்டு கஸ்டம் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் சில்வர் புல்லட் செஷன் டைமிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆஃப் NY AM செஷன் நியூயார்க் டைம் 9:30. இந்த இதை வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க, எதுக்குன்றதை சொல்கிறேன். இப்போது நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே கோ டு கொடுத்து SB நியூயார்க் AM கொடுத்தீங்கன்னா 9:30க்கு போயிடும், நெக்ஸ்ட் டே 9:30க்கு போயிடும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம NQ வந்து பகலாம் உட்காந்து ட்ரேட் பண்ண போகிறதில்ல, ஓகேவா. ஸோ இதுதான் கைஸ், நான் இப்படி தான் நம்ம செட்டப் பண்ணோம். அண்ட் தென் செட்டப் பண்ணதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அண்ட் தென் ஹவு ஐ டூ பேக் டெஸ்ட் அண்ட் ஹவு ஐ ட்ரேட், ஓகேவா. இப்போது எஸ் பார்ப்போம். லண்டனோட லோஸை இது நியூயார்க் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. எஸ், இந்த இடம் பாருங்கள், அந்த இடம் ஸ்டில் நாட் டேக்கன், பட் ESல இட்ஸ் டேக்கன் கோ. ஸோ இட்ஸ் அ வெரி 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 குட் SMT. ஓகே, அப்போது லண்டனோட ஹைஸ் இங்கே இருக்குது, இன்ஜினியர் லிக்விடிட்டி. அண்ட் தென் ஏஷியாவோட ஹைஸும் இருக்குது, க்ளீன். அண்ட் 4 hourல அந்த SMT கொடுத்துருக்கான். பட் 4 hourல மார்க்கெட் பார்த்தா செம பேரிஷாக இருக்கான். ஸோ அந்த லண்டன் ஹைஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நல்ல மேனிப்புலேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ we have to wait, we have to look after that highs, ஓகேவா. நம்ம லாங் போனால் கூட அந்த ஹைஸோட க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ ஓகே, வில் மார்க் திஸ் ஹைஸ் ஆஸ் அவர் பை சைட் வேலிட் பை சைட் லிக்விடிட்டி. அண்ட் எஸ், வில் ஸ்டார்ட் பிளேயிங் அவுட் தி டே. 9:31 கேண்டில். இப்போ மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுது. ஸோ ஹவர்லியில் போனீங்கன்னா ஹவர்லியில் எதுவும் SMT இருக்கா? நோ, வேலிட் SMT இல்லை. அண்ட் இந்த மார்க்கெட் இஸ் ஸ்டில் பேரிஷ் தான், ஓகே, பேரிஷாக இருக்குது. தென் மார்க்கெட் புல்லிஷாக ஆகிறதுக்கு சான்சஸ் ஆக்சுவலி எஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடம் பாருங்கள், ஃபுல் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இடம் தான். இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த இம்பேலன்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய இம்பேலன்ஸ் மேபி. ஓகே, வில் சி. அது ஒரு விக்கு தான் ஆக்சுவலி. விக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் கூட ட்ரேடாக இருக்குது. ஓ மை காட், பட் கீழே SMT இருக்குது. ஸோ எஸ், வில் லுக் ஃபார் லாங்ஸ். 5 minute இந்த FEG ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த SMTக்கு அப்புறம் திரும்பி இருக்குன்றதுக்கு இதான் அடையாளம். இங்கே ஒரு வேலிட், இந்த இடம் இது ஒரு வேலிட் IFEG, அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு 5 minute FEG, அது இன்னும் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கான். எஸ், அந்த இடத்துல தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஓகே, நான் 1 minute போய் ரிவர்சல்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த 1 minute IFEGயை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ we have to wait for price to retest or இப்போது இது எப்படி நம்ம இந்த என்ட்ரி எடுக்கலாம்னா, இங்கே ஒன்று போட்டு we can keep our SL down here. oh my god, $2000 SL வரும் போல. 110 points 230. லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் இவ்வளோ வால்டைலாக இருந்ததா கைஸ்? எஸ். ஓகே,
நம்ம இப்போது எப்படி போடலாம் அப்படின்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எல்லாமே க்ளீனாக அவனே இந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஸோ ரிஸ்க் பர்சன் மட்டும் 1ன்னு போட்டு சேவ் கொடுத்துருங்க. அண்ட் எஸ் வந்துருச்சா? ரிஸ்க் பர்சன் 1 ஸ்டாப் லாஸ் $500 வந்துருச்சு. டேக் ப்ராஃபிட் 978 வந்துருச்சு. டார்கெட்டு இது அந்த ஹிஸ் தான். சூப்பர், வெல் அண்ட் குட். ஓகே, வில் ட்ரை என்ன ஆகுது பார்ப்போம். ஓகே, ப்ரைஸ் வந்து ஒரு எஃப்இஜி க்ரியேட் பண்ணியிருக்கு. எஃப்இஜிக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் எஸ், பூம், ப்ரைஸ் ஹஸ் கிவன் அஸ் த இனிஷியல் மொமெண்டம். இந்த ஐஸ் தூக்கியிருக்கு. ஸோ வில் ட்ரிம் ஆர் எஸ்எல் ஹியர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நமக்கு பிரேக் ஈவன் இந்த ஐஸ் வச்சுக்கலாம். பிகாஸ் அது அந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு நல்ல எல்ஆர். ஸோ நெக்ஸ்ட் கேனல் புல்லிஷாக இருந்தால் அதில் இன்னும் புல்லிஷ் வேணும். எஸ், வெல் அண்ட் குட் கைஸ். நம்ம எஸ்எல் இங்கே வச்சிடலாம். அண்ட் எஸ், ஓ மை காட், பிரேக் ஈவன் கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ கிட்ட நம்ம டிபி கிட்ட போயிட்டு வந்து பிரேக் அடிச்சது. ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கேம் அண்ட் வி மேட் $95. இட்ஸ் ஓகே இஃப் த ட்ரேட் ஹஸ் பிளேட் அவுட் இன் ஆர் டைரக்ஷன் அப்படின்னா வி ஹவ் மேட் $1000. லெட்ஸ் ஓகே. இப்போது வில் ஜஸ்ட் ப்ளே திஸ் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங். ஓ மை காட், டிபி தான் கைஸ். அந்த ஃபேர்வெலி கேப் ஹோல்ட் பண்ணோம் கைஸ், பண்ணியிருக்கோம். ஓகேவா, நத்திங் சில் தான். அது ஒரு நல்ல ட்ரேட். இட்ஸ் ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம் கைஸ். ஓகேவா, இட்ஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு பிரேக் ஈவன் மாதிரி கொடுத்துச்சு. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் கெட் ஸ்டோர்டு இன் ஆர் ஜேர்னல் விச் இஸ் மெயின்டைன் பை எஃப்எக்ஸ் ரிப்ளே. சரியா, நீங்கள் அதனால் அதை பற்றி எந்த வரையும் பண்ணி வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு நியூயார்க் செஷன் போவோம். நியூயார்க் செஷன் போயிட்டு சேம் அனாலிசிஸ். இப்போது ப்ரீவியஸாக இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூயார்க் செஷன் போகிறோம். என்ன கான்ஃபிடன்ஸ் ஹைஸ் தூக்கியிருக்கான், இல்லை எதுவுமே நடக்கலை கைஸ். எந்த ஸ்வீப்புமே பண்ணலை. ஓகே, ஓ மை காட், இருங்க, ப்ரீவியஸ் டே ஹை ஸ்வீப் ஆகிருக்கான். ப்ரீவியஸ் டே ஹை இல்லை ப்ரீவியஸ் டே ஹை தான். சண்டே மண்டே ப்ரீவியஸ் டே ஹை ஸ்வீப் ஆகிருக்கு கைஸ். நோட் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டே ஹை இஸ் பீங் ஸ்வெப்ட். அது ஒரு நல்ல எஸ்எம்டி, அது ஹோல்ட் பண்ணுது ப்ரைஸை. ஸோ இது ஹை ஸ்வீப் ஆகிடுச்சுன்னா தட் வில் பி ஆர், அது ஸ்வீப் ஆகி எஸ்எம்டி கொடுத்தா தட் வில் பி ஆர் ப்ரொடெக்டட் ஹை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா வி ஹவ் டு வெயிட் ஃபார் ப்ரைஸ் டு டேக் எனி ஒரு வேலிட் பை சைடு ஆர் வேலிட் செல் சைடு அண்ட் தென் எஸ்எம்டி டு கிவ் மோர் கன்ஃப்ளூயன்ஸ். பார்ப்போம். ரெண்டுத்துலேயுமே லண்டன் லோ காலி. ஹவர்லியில் பார்த்தோன்னா எஸ் வேலிட் தான். எல்லாமே டுவர்ட்ஸ் பேரிஷாக தான் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் எஸ் பேரிஷாக இருக்குன்றப்போ வில் கோ லுக் ஃபார் செல்ஸ். இதோட 940க்கு ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்குது. 940க்கு வில் லுக் ஃபார் செல்ஸ். இப்போது இந்த இடத்துல வேலிடாக நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இங்கே தான் வேலிட் ஐஎஃப்இஜி. இதை பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து திரும்பிடுச்சா இல்லையான்றதை கண்டுபிடிப்போம். அண்ட் தென் இங்கே பாருங்கள், இது எதுக்கு இங்கே பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக இருந்த புல் பேக்கு தான். ஸோ எஸ் இந்த புல்லிஷ் பீடியரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த பேரிஷ் பீடியரை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, விச் மீன்ஸ் ப்ரைஸ் இஸ் ஸ்டில் பேரிஷ். ஓகே, ஸோ இங்கே என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா வி ஹவ் டு லுக் ஃபார் அனதர் புல் பேக் ஆர் ஏதோ ஒரு சிபிக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆக விட்டு என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் தென் கீழே பாருங்கள் ஜென்ரேட்டர் செல் சைடு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ எஸ் ப்ரைஸ் வில் கோ டவுன். பக்கா ப்ரைஸ் கீழே தான் போகுது. நம்ம ஆக்சுவலி இங்கே ஒரு என்ட்ரி போயிருக்கணும், பட் இட்ஸ் ஓகே. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் another 1 minute. எஸ், இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேர் வேலி கேப்பில் we can go for entry. I prefer we can keep our SL here and then we can target எதை டார்கெட் பண்ணலாம். இந்த இடம் வேணாம், இந்த லோ பார்ப்போமா. இந்த லோ எவ்வளோ வருது, 1:2.2 வருதா, போதும். வில் டார்கெட் திஸ் லோ. ஏன் ப்ரோ இந்த எஃப்இஜியை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா எஸ் ப்ரைஸ் கண்டினியூஸ் டு கோ இன் பேரிஷ் அண்ட் ஒரு செஷனோட லோ அண்ட் ஒரு செஷனோட லோ உடச்சி கண்டினியூஷன் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் தெர் வில் பி அ புல் பேக் ரீஅக்குமுலேஷன் மேபி அண்ட் தென் ப்ரைஸ் மே கண்டினியூ டு கோ லோவர். இதான் என்னோட ஆன்டிசிபேஷன். அண்ட் சேம் 1% ரிஸ்க் அண்ட் ஐ எம் டேக்கிங் திஸ். ஓ மை காட், மார்க்கெட் ஆர்டர் போட்டோம்ப்பா. இருங்க இந்த இடத்துல பிளேஸ் ஆர்டர் கொடுத்து லிமிட் போடும்.
ஓகே லிமிட் போட்டோமா என்னாவது பார்ப்போம். எஸ் ப்ரைஸ் உடனே வந்து ட்ரிகர் ஆகுது. இந்த லோ தூக்கணுன்னே பிரேக் வேணும். ஓகே எஸ்எல் அடிச்சிருச்சு. எஸ்எல் ஏன் அடிச்சுது அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லா டிஸ்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு. டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து இந்த 1 hour இம்பேலன்ஸில் ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிருக்கு. ஓகே பார்ட் ஆஃப் தி கேம். எஸ்எல் அடிக்க தான் செய்யும், அடித்தா கற்றுக்கணும். இப்போது 1 hourல ப்ரைஸ் இங்கே லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 hour சிபிலேருந்து பிசிலேருந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா we have to look for another எப்படி சொல்ல ஒரு பேரிஷ் பீடியரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு புல்லிஷ் பீடியரை ஃபார்ம் ஆகுதுன்றதை செக் பண்ணோம். அண்ட் எஸ் அதை நம்ம செக் பண்ணுவோம். எஸ் செக் பண்ணால் ஆயிருக்கு. அண்ட் அதனால தான் எஸ்எல் அடிச்சிருக்கு. இட்ஸ் ஓகே பார்ட் ஆஃப் தி கேம். இது வந்து ஒரு பேரிஷ் பீடியரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண கேஸ். அண்ட் தென் இது வந்து ஒரு புல்லிஷ் பீடியரை ரெஸ்பெக்ட் பண்ண கேஸ். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் தான் ப்ரைஸை மேலே உடச்சிருக்கு. அண்ட் ஹென்ஸ் இங்கே நம்ம நெக்ஸ்ட்டு லாங் போகலாம். இந்த என்ட்ரி எஸ்எல்னால் டே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளை காப்பாற்ற வரும். இப்போ என்ன ப்ரோ கீழே எஸ்எம்டியே இல்லை அப்படின்னு கேட்கலாம். எஸ் ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 1 hour ஹை லோஸ் வில் ஆக்ட் அஸ் அன் எஸ்எம்டி விச் இஸ் அ வேலிட் எஸ்எம்டி. ஓகே ஸோ 1 minute போய் நம்ம என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். இருங்க மேலே ஓடிட்டான் அப்படின்றப்போ நம்ம என்ட்ரி எங்கே வைக்கணும் வச்சு எஸ்எல்ல இங்கே வச்சுக்கலாம். ஓ மை காட் எவ்வளோ ஜஸ்ட்டில் போகுது பாருங்கப்பா. எஸ்எல் அடித்ததாக இருந்தால் ட்ரிகர் ஆகிருக்கும். ஹைஸ் காலி. ஓகே இந்த ஐ காலின்னொடனே நம்ம ட்ரேட் முடிஞ்சு. ஆக்சுவலி இட் இஸ் அ குட் ட்ரேட். நம்ம இந்த ட்ரேடு எடுக்காமல் இருந்தது நல்லதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஆக்சுவலி டிபி போயிடுச்சு. நல்லதுன்னு எப்படி போய் வைப்பான்னு கேட்கலாம். பட் இட் இஸ் குட் நோ நமக்கு மேலே போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ பட் ஸ்டில் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு எஸ்எல் வாங்கிட்டோம். ஸோ வில் கோ இன்டு த நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டேயில் என்ன க்ரைட்டீரியா என்ன கொடுத்துருக்கான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருங்க டெலிட் பண்ணிடுவோம். அது அன்வான்ட். ப்ரீவியஸ் டே ஹை அங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது. ஓகே வில் வெயிட் ஃபார் அ ஸ்வீப். ஏன்னா லண்டன் ஹைஸ் கிட்டே இருக்குது. அண்ட் எஸ் ஒரே கண்ணில் போய் லண்டன் ஹை தூக்கிட்டான், ப்ரீவியஸ் டே ஹையும் தூக்கிட்டான். ஓகே வில் லுக் ஃபார் என்ட்ரிஸ் நோ. இது ஒரு நல்ல எஸ்எம்டி. இந்த ஹையை தூக்குறதுக்கு நமக்கு இந்த எஸ்எம்டி வில் ஹோல்டு. ஓகே ஸோ ப்ரைஸ் தூக்குனதுக்கப்புறம் 1 minute வில் லுக் ஃபார் ரிசல்ட். ஓ மை காட் ஒரே கண்ணில் தூக்கிறேன்ப்பா. இஎஸ்லேயும் போய் தூக்கிட்டான். அண்ட் என்கியூவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 1 minute கண்டினியூஷன் ஆகுறான். ஓகே கண்டினியூஷன் ஆகுறான்றப்போ ஒரு நல்ல ஒரு இம்பேலன்ஸில் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். குவிக்காக இருக்குப்பா. வெயிட் பண்ணுங்கள் 10 AM ஓப்பன் வரட்டும். ஓடுறான் ஒரு சைடு ஓடுறான்றப்போ ப்ரைஸு ஆப்போசிட்டில் திரும்ப நிறைய சான்ஸ் இருக்குது. எஸ் சொன்னா திரும்பிட்டான். இப்போது இதுதான் வேலிட் ஐஎஃப்இஜி. ஓகே இப்போது ஒரு பேரிஷ் இதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு புல்லிஷ் பீடியரவே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. இப்போது ஒரு பேரிஷ் பீடியரவே ரெஸ்பெக்ட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். எஸ் நல்லாவே வந்துட்டான். இப்போது வில் புட் அவர் என்ட்ரி ஹியர் அண்ட் வில் கீப் அவர் எஸ்எல் ஹியர். அடேங்கப்பா இதான் நமக்கு டிபியாக வரும். ஓகே லண்டன் லோஸோட கொஞ்சம் கீழே லண்டன் லோ வந்தோடனே நம்ம இது பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா பிரேக் ஈவன் போட்டுக்கலாம். ஓகே ஓ மை காட் சாரி தெரியுதா? சாரி அந்த இடத்துல ஜேர்னல் ஓப்பன் பண்ணுற தெரியாமல். ஓகேவா போட்டாச்சு மார்க்கெட் ஆர்டரு. ஓகே ஓ ஓ ஓ ஓ ஓ குட் கீழே போச்சு, நல்லா போச்சு. ஓகே இந்த இடத்துல எதுவும் தூக்கியிருக்கா? லோஸ் இல்லை. அப்புறம் இந்த மூமெண்ட்டு எஸ்எல் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். மார்க்கெட் செத்துருச்சு, எஸ்எல் கொடுத்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் கூட சண்டை போட்டாலும் நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்கெட் உங்களுக்கு சொல்லாது. ஏன்னா மார்க்கெட்டே கரெக்டான டைரெக்ஷனில் இல்லை. இட் வாஸ் அ வெரி 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 சாப்பி டே.
இட்ஸ் ஓகே கைஸ், பார்ட் ஆஃப் தி கேம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ரியலைஸ்ட் பிஎன்எல் வந்து 904 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். இப்படி போய்ட்டு நெக்ஸ்ட் டே போயிட்டிங்கன்னா இது வாரத்தில் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸில் இருக்கும். பட் வீக்லி பேசிஸில் இல்லை மந்த்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் தென் ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ட்ரிஸ் எங்கே பார்க்குறது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகட்டும். பட் இந்த இடத்துல இந்த ஹையை உடச்சி மேலே போயிருக்கான். ஸோ கண்டினியூஷன் ஆக சான்ஸ் இருக்குது. வில் வெயிட். கீழே வரான். எஸ், கீழே ட்ராப் ஆகிட்டான். ஃபுல்லாக நல்லாவே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 1 மினிட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இது ஒரு நல்ல 15 மினிட் ஃபேர் வேலி கேப். வில் சி. எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐஎஃப்இஜி வச்சுருக்கான். ஐஎஃப்இஜி வச்சு நமக்கு ஒரு புல்லிஷ் பீரியடை இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் எஸ், இப்போ தான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான். ஓகே, வெல் அண்ட் குட். ப்ரைஸ் எங்கே போட்டு எஸ்எல் எங்கே போட்டிங்கன்னா டிபி எங்கே வைக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயோ இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வெல் அண்ட் குட்டாக 1:2 வச்சுக்கலாம். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து சேவ் பண்ணிட்டுருங்க. ஓகே, இந்த ஹைஸ் தான் நமக்கு பிரேக் ஈவன். வில் சி. ஹைஸ் தூக்கிச்சா? எஸ், இப்போ நம்ம பிரேக் ஈவனில் வச்சுருவோம். குட் என்ட்ரி, குட் பம்ப், எவ்ரி திங் இஸ் குட். 1:2 வந்துருச்சு. பார்ப்போம் என்னென்னு. ஓகே, இந்த இடத்துல நம்ம எஸ்எல் இங்கே ட்ராக் பண்ணிடுவோம். எஸ், வெல் அண்ட் குட் கைஸ், வெரி குட். டிபி கைஸ், டிபி இந்த இடத்துல சூப்பரான ஒரு ட்ரேடு கைஸ். என்னென்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பேரிஷ் பீரியரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு புல்லிஷ் பீரியரை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. சூப்பராக. அதாவது உங்களுக்கு எம்எம்எக்ஸ்எம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்த நான் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஒரு பேரிஷ் பீரியரை டிஸ்ரெஸ்பெக்டாக ஒரு புல்லிஷ் பீரியரை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தா எஸ், மார்க்கெட் மேக்கர் பை மாடல் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? லாஜிக் புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு கொஞ்சம் தெரிஞ்ச பர்சன்கிட்ட இருந்து, அதுதான். ஓகே, இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணோன்னே இங்கே ஒரு சிஐஎஸ்டி ஃபார்ம் ஆகுது. வெயிட் பண்ணோம். அந்த சிஐஎஸ்டி ஃபார்ம் பண்ணோன்னே இங்கே என்ட்ரி போட்டோம். ஓகேவா? திஸ் இஸ் வாட் வி மென்ட் அண்ட் திஸ் இஸ் வாட் வி வாண்ட். ஓகே, குட் ட்ரேட், வெரி வெரி குட் ட்ரேட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் 133 பிரேக் இன் வந்துட்டோமா? திஸ் இஸ் ட்ரேடிங் கைஸ். இப்போது நெக்ஸ்ட்டு செஷன் போகலாம். நெக்ஸ்ட் செஷனில் ஓகே, தேவையில்லாம் தூக்கியாச்சு. அண்ட் இப்போது இஎஸ் அண்ட் தென் என்கியூவில் என்ன கைஸ் இது? 15 மினிட்டில் பாருங்களேன். சாரி. ப்ரீவியஸ் டே ஹை இல்லை, ஸ்வீப் இல்லை. வெல் அண்ட் குட், எல்லாமே நல்லா ப்ரொடெக்டடாக இருக்குது. ஓகே, வில் வெயிட். மேலே பார்த்தா நல்லா இன்ஜினியர் இருக்குது. இன்ஜினியர் லிக்விடிட்டி, தில் பி அ குட் புல் பேக் டில் திஸ் எஃப்இஜி அப்படின்றதான் என்னோட ஆன்டிசிபேஷன். ஸோ வில் சி கைஸ். அப்பா, கச்சா மூச்சன்னு இருக்குப்பா. இது நோட்டீஸ் பண்ணிங்களா? லண்டன் ஹைஸ், இது லண்டன் ஹைஸ் இல்லையா? சாரி கைஸ். இருங்க. இப்போது ப்ரைஸுக்கு கொஞ்சம் மொமெண்டம் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம லாங் போகிறதுக்கு இங்கே ஒரு ஹவர்லி கேண்டலோட லோ எஸ்எம்டி இருந்தால் இட் வில் பி வெரி குட். நோ, பட் என்ன பண்ணுறது? ஆக்சுவலி இந்த இடத்துல பாருங்கள், லண்டனோட லோவை பிரேக் பண்ணியிருக்கு, பட் எஸ்எம்டி இல்லை. ஸோ இது லிக்விடிட்டி ஸ்வீப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், 1 hour இம்பேலன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ மேபி இட் இஸ் அண்ட் கண்டினியூஷன் டுவர்ட்ஸ் தி டவுன் சைடு. இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸுக்கு மேபி ப்ரைஸ் ட்ரா ஆகலாம். ஸோ வில் ட்ரை டில் திஸ் இம்பேலன்ஸ். மேபி ஒரு செல்னா இந்த இம்பேலன்ஸ், ஒரு பைனா இந்த ஹை. ஓகேவா? இதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஓகே, வில் சி. நத்திங். இந்த இடம் வந்து ஃபஸ்ட் ரிவர்ஸ் ஆகணும். பார்ப்போம். எஸ், ரிவர்ஸ் ஆகிடுச்சு. வெரி குட் செட்டப் கைஸ். இன்வர்ஸ் ஆனோடனே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு ஒரு பேரிஷ் பீரியரை டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு அண்ட் தென் ஒரு புல்லிஷ் பீரியரை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணோம். இந்த ரேஞ்ச்குள்ளாரே ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா வெல் அண்ட் குட். ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. வெரி குட் கைஸ். ஓகே, பண்ணிவிட்டு இங்கே சிஎஸ்டி கொடுத்துருச்சு. ஸோ வில் என்டர் ஹியர் லைக் திஸ்
அண்ட் இந்த இடம் வந்து நமக்கு பிரேக் ஈவனாக இருக்கும். நமக்கு 2R டிபி. எஸ் 2R எங்கே இருக்குது, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, பிரேக் ஈவன் கரெக்டாக வச்சிடணும் அந்த இடத்துல. ப்ளேஸ் ஆர்டர் அண்ட் தென் சேவ் இப்படி கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, புல் பேக் உள்ளே கொடுத்துருச்சு கைஸ். ஓடு. வெரி குட் ட்ரேடு கைஸ். பிரேக் ஈவன் வச்சாச்சு க்ளீனாக. 2R இருக்கா, மேலே. ஓ மை காட், கீழே இவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கு. ஓகே எல்சி. விக்கு விட்டான் கைஸ். இங்கே ஒரு எஃபிஜி இருக்குப்பா, இந்த எஃபிஜிக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம். இதுக்கு மேலே போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. வில் ஜஸ்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ப்ரைஸ் ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளோட ட்ரா இந்த ஹைஸ் அண்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய இம்பேலன்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். வி காட் அன் எஸ்எல் பிரேக் ஈவன் டே. ஓகே, வெரி குட் ட்ரேட். பார்ட் ஆஃப் தி கேம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கோ டு கொடுங்க. எஸ்பி நியூயார்க் ஏஎம் போங்க. அண்ட் தென் பார்ப்போம். இந்த 50K அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பேக் டெஸ்ட் செஷன் தொடரும். ஓகேவா? 50Kனா நீங்கள் நார்மலாக ஒரு ஃபியூச்சர்ஸ் ப்ராப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3K பண்ணால் பாஸ். ஓகேவா? ஸோ வில் கோ இன் டு தட். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், நியூயார்க் ஓப்பனுக்கு அப்புறமாவே லண்டனோட லோஸை தூக்கியிருக்கானா? இல்லை, இன்னும் தூக்கலை. லண்டன் 1 மினிட்ல பார்த்தா இந்த ட்ராயிங் ரொம்ப கன்றாவே இருக்குது கைஸ். ஃபுல்லாக கீழே எல்லாரும் கைஸ். ஃபுல்லாக இங்கே 1 ஹவரில் எதுவும் இம்பேலன்ஸ் இருக்கா? ஆஹா, ஒன்றுமே இல்லை. கீழே உளுந்து சாப்பிட்றான் மார்க்கெட்டுன்னு தோணுது எனக்கு. அண்ட் இது எஸ்எம்டி இல்லை. வெரி குட். ஆனால் ஹைஸ் தூக்கிட்டு உங்களுக்கு நல்லா கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஓகே, வில் சி மார்க்கெட் ஓப்பனுக்கு எந்த சைடு ஓடுறான்றதை பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சா? 28. ஓகே, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே ஓடிருக்கான். கீழே ஒரு கேண்டில், மேலே ஒரு கேண்டில். அம்மா இல்லைங்க, ஒரு சைடு டிஸ்பிளேஸ் ஆகட்டும். எந்த சைடு டிஸ்பிளேஸ் ஆகிறான்னு பார்ப்போம். ஒரு இம்பேலன்ஸே இல்லை, அவன் வாட்டிக்கு போயிட்டுருக்கான். நான் சொன்னேன் நான் கீழே எப்படி உழுறான் பாருங்கப்பா. எங்கப்பா 100 பாயிண்ட்ஸ் இது மேனிப்புலேஷனுக்கே வந்துருக்கான் கைஸ். ஓகே, கீழே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துருச்சு. பார்ப்போம் என்னான்னு. மேலே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தாண்டி இப்போது இங்கே பாருங்கள், வேலிட் ஐஎஃப்இஜி இந்த ரேஞ்சில் பார்த்தா இங்கே இருக்குது. எஸ், அண்ட் ஒரு பேரிஷ் பிடிரேவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு புல்லிஷ் பிடிரேவை ரெஸ்பெக்ட் பண்ணான்னா வெரி குட். இந்த ஐஸ் வரைக்கும் போகும். இதான் நம்ம ரேஞ்சு. இப்போ நமக்கு இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணாலே இது ரெண்டுமே நடந்துடும். பார்ப்போம். நடக்கலை கைஸ், ஒன்றும் இல்லை, கீழே ஊற்றிட்டான். சரி, ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம். வில் வெயிட். நெக்ஸ்ட் கேண்டில் கொடுத்துட்டான். இப்போது இந்த இடத்த நம்ம தூக்கிடலாம். எஸ், இந்த இடத்தையும் நம்ம தூக்கிடலாம். அண்ட் புதுசாக ஃபார்ம் ஆன மேனிப்புலேஷன் இதுதான். அண்ட் இது கூட இப்போ ஒரு புல்லிஷ் பீரியட் ரெஸ்பெக்ட் பண்ணும். எஸ், பண்ணிட்டாங்க. வெரி குட் கைஸ். இப்போ பண்ண கையோட ஒரு சிஸ்ட்டு கொடுத்தான்னா நல்லாயிருக்கும். அது அப்போ தான் நம்ம என்ட்ரி போவோம். ஓ வாட் அ சிஸ்ட். ஓகே, என்ட்ரி இங்கே. அண்ட் தென் டிபி பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ். as we said, இந்த ஐஸ் தான். வில் சி. இந்த இடத்துல ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரிவார்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒயிட், நம்ம இந்த இடம் தானே ரிஸ்க்கை ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. ஸோ ரிஸ்க்குன்ற பாருங்கள், பயாஸ் லைக் ட்ரேடை வேலிடேட் பண்ணுச்சு. ஸோ அங்கே வைக்கலாம். ஓகே, வில் சி. வெரி குட். இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் வைக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த மாதிரி இம்பேலன்ஸ் இல்லாத இடத்துல எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஃபிப்பு போட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு அதில் பாதியில் வச்சுருங்க. இருங்க, நம்ம என்ட்ரி இங்கே எடுத்தோமா, இங்கேருந்து போட்டிங்கன்னா பாதி இங்கே. ஸோ இங்கே பிரேக் ஈவன் வச்சுருங்க. சரியா? அதாவது ஹைஸ் லோஸ் இம்பேலன்ஸ் எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி ஒரு இடத்துல பிரேக் ஈவன் வச்சு விட்ருங்க. பட் பிரேக் ஈவன் ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகே, பிரேக் ஈவன் டேப் ஆகிடுச்சு. ஸ்டாப்லாம் எடுத்துகிட்டு போய் பிரேக் ஈவன் வைங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ட்ரேட், இஃப் வெதர் இட் கண்டினியூஸ் ஆர் நாட். வாட் அ ட்ரேட் கைஸ். பியூட்டி கைஸ். இப்படி தான் கைஸ் ட்ரேட் பண்ணோம். அதாவது நான் சம்மந்தம் இல்லாமல் ஆகஸ்ட் 12 2024 என்ன நடந்துச்சு எனக்கு எப்படி கைஸ் தெரியும்? உங்கள் கூட தான் உட்காந்துருக்கேன், உங்கள் கூட தான் பார்க்குறேன். எஸ், திஸ் இஸ் ஹவு வி ட்ரேட் கைஸ். இப்போது பாருங்கள், ரியலைஸ் PNL $2010. திஸ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ சி. ஓகே, ரொம்ப குஷியாக வரலாம் நினைக்காதீங்க. நான் அது ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இந்த டைம் சொல்ல, லைக் இந்த பீரியடுன்னு சொல்ல, நான் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை விட நிறைய லைவில் எடுத்திருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். வின்னிங் லூசிங் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பழக்கப்படுது. அதுவும் லூசிங் வந்து மோர் தென் வின்னிங். ஐ எம் ஜஸ்ட் அடிக்டட் டு லூசிங். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ், பட் ஐ லவ் டு லூஸ். ஓகே, டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். ப்ராசஸை லவ் பண்ணி லூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது.
நீங்களா போய் ஏதாவது உங்களுக்கு இது பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ கண்டிஷன்ஸ் பார்த்தோம், அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஒரு ட்ரேட் எடுத்து எஸ்எல் வாங்கினா அது தேவையில்ல வேலை. ஓகேவா, கிரேட்டா, நம்ம $2000 பண்ணிட்டோமா. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் கோ டு சில்வர் புல்லட் நியூ யார்க் செஷன். ஓகே, சேம் ஒன்றுமே இல்லை, 15 மினிட் போங்க. என்ன கதை, ஐஸு தான் தூக்கியிருக்கு. ஓகே, லண்டனோட ஹைஸ் தூக்கியிருக்கு ஐஸ். ஸோ ட்ரா கீழே இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் 1 ஹவரில் எதுவும் இம்பேலன்ஸ் இருக்கா? எஸ் இருக்குது. 1 ஹவர் இம்பேலன்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, 15 மினிட்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. சரி, ப்ளே பண்ணோம். 9:30 கேண்டில் அது. இருங்க, இந்த 1 ஹவர் இம்பேலன்ஸ் வேணால் மார்க் பண்ணி வச்சுருவோம், பிகாஸ் யூஸ் ஆகும். ஓ, மார்க்கெட் மேலே ஓடுறான்ப்பா. ஓகே, இப்போ 1 ஹவர் இம்பேலன்ஸ் தேவைப்படும். ஓகே, ஏன் இந்த 1 ஹவர் இம்பேலன்ஸ் வச்சுருக்கோன்னா, நம்ம இன்கேஸ் செல் பண்ணால் நமக்கு அதை டார்கெட்டாக வச்சுப்போம். இங்கே பாருங்கள், அது ஒரு வேலிட் எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. மறுபடியும் அது திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. அண்ட் இருங்க, இப்போது ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்கா? ஓ மை காட், என்ன ஒரு ஜென்ரேட்டர் லிக்விடிட்டி பாருங்கள். சூப்பர் செம்ம லிக்விடிட்டிப்பா. அதை நோக்கி தான் ப்ரைஸ் ட்ரா ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. வி கேன் சி ஃபார் லாங்ஸ். பாருங்கள், இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் இது பாருங்கள், இது ஒரு நல்ல வேலிட் எஃப்இஜிக்குள்ளே தான் டேப் ஆகிருக்கு. அண்ட் தென் இன்வெர்ஸ் ஆன எஃப்இஜியோட ஒரு எஃப்இஜி அலைன் ஆகி அதை வந்து ப்ரைஸ் டேப் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல சிஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம். எஸ், இதுதான் சிஸ்ட்டு. கேண்டில் க்ளோஸ் மேலே வைக்கட்டும். இருங்க, இப்போது சிஸ்ட்டு வந்து இங்கே மாறி இருக்குது. பட் ஸ்டில் ப்ரைஸ் அதை தாண்டி போயிட்டான். ஸோ வில் கீப் இட் ஹியர் அண்ட் தென் வில் கீப் அவர் எஸ்எல் ஹியர். டிபி வந்து அங்கே தான் 143 பாயிண்ட் போகுமா? என்ன சொல்கிறீங்க? சரி, பார்ப்போம் என்ன ஆகுது. ஓகேவா, இப்போது இங்கே ப்ரோ பிரேக் ஈவன் வைக்கிறது சேம் கைஸ். நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து டார்கெட் போகிற இடத்துக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுங்க. அது பாதி எங்கே இருக்கோ அங்கே உங்கள் பிரேக் ஈவனும் இங்கே தானே இருக்குது பாதி. இதுதான் உங்கள் பிரேக் ஈவன். சரியா? இப்போது ஓகே, வெல் அண்ட் குட். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கீழே தள்ளி வச்சிடும். ஏன்னா எஸ்எல் ஒரு 2 பாயிண்ட் ஸ்ப்ரெட்டு கிட்ட அடிச்சிருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஓகே, மார்க்கெட் ஆர்டர் போட்டாச்சு. வில் சி. ஓ பூம் கைஸ், கீழே போயிட்டு இருக்கான். சரி, நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம். ஓ, புல் பேக். மறுபடியும் ஒரு குட்டி இன்டிசிசிவ் கேண்டில். ஆனால் ப்ரைஸ் பாருங்கள், இன்னும் நம்மளோட எஃப்இஜிலலாம் ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எஸ், அது ஒரு வேலிட் எஃப்இஜி. புரியுதா? வில் சி ப்ரைஸ் டிபி போதா இல்லை கைஸ்? ரெஸ்டாப்பா சார். ஓகே, குட் ட்ரேட். ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ், இப்படி சாப் ஆகிருக்கு கைஸ். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோ டு நெக்ஸ்ட் டேக்கு போய்டுவோம். ஒரு எஸ்எல் ஒரு ட்ரேடு தான் ஒரு நாளைக்கு. ஈவன் இஃப் இட் இஸ் டிபி ஒரு ட்ரேடு தான், இஃப் இட் இஸ் அன் எஸ்எல் ஒரு ட்ரேடு தான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்ப்போம். நெக்ஸ்ட் டே இது என்னது, 8:15 ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு கைஸ். வெட்னஸ்டே சிபிஐயாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஹை லோன்னு ஒன்று இருக்கும், டேட்டா ஹை டேட்டா லோ. அது வந்து ஒரு லண்டன் லோ மாதிரி. அது ஒரு வேலிட் லிக்விடிட்டி பாயிண்ட். ஸோ ப்ரைஸ் எதை தூக்குதுன்னு பார்க்கலாம். தூக்கிட்டு எங்கே போகுதுன்னு பார்ப்போம். மேலே இப்போ ஐஸ் தூக்கிடுச்சு. அண்ட் ஐஸ் தூக்கி எஸ்எம்டி. ஓ கிரேட் படி. வேலிட் ஐஎஃப்இஜி இங்கே இருக்குது கைஸ். வில் சி. ஓ, க்ளோஸ் கீழே வச்சுட்டான். பெரிய ரேஞ்ச் இருக்குது. பட் வி நீட் ப்ரைஸ் டு ரெஸ்பெக்ட் பேரிஷ் பீரியரே. வில் வெயிட். இல்லை கைஸ், கண்டினியூ ஆகுது. ஓகே. ஓ, இஎஸில் இது எஸ்எம்டிப்பா. இஎஸில் ஓகே பாரு கேம் கைஸ். எஸ்எம்டி இஎஸோட அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும். இட்ஸ் ஓகே. இருங்க, நமக்கு ரேஞ்ச் கீழே வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் ப்ரைஸ் இங்கே பாருங்கள், இந்த சிஏஎஸ்டியில் டேப் பண்ணியிருக்கு, விச் இஸ் வெரி குட். நமக்கு 2 hour வேணும், பார்த்துக்கலாம். என்னன்னா இந்த கதை எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நமக்கு தேவை ப்ரைஸ் ஒரு பேரிஷ் பீரியடில் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸு அந்த பேரிஷ் பீரியடுக்குள்ளே டேப் ஆனப்போ ஃபார்ம் ஆன ஆப்போசிட் கலர் கேண்டில் தான். ஸோ எஸ், அதுதான் நம்மளோட வேலிட் சிஎஸ்டி ஒரு ஆர்டர் பிளாக் ஆர்டர் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ எஸ், அங்கே தான் நம்ம என்ட்ரி. நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர் போடுறோம். ஆக்சுவலி இந்த கேண்டில் க்ளோஸ்லேயே போட்டுக்கணும். வி மிஸ்ட் இட். ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம். அண்ட் வில் சி. நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து இந்த டேட்டா லோஸ்
Very good, very good, very good. Push down, bro. Very good, very good, very good, very good, very good, very good. TP guys, TP. Well done guys. 2400 வந்துட்டோம் guys. இன்னும் 600 அடிச்சா பாஸு. பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி போகுதுன்றது. ஆக்சுவலி இது 2 hour ட்ரேடு. மேலே எஸ்எல் கொஞ்சம் பெருசாச்சுனால அப்படியே மாறிடுச்சு, அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம மார்க்கெட் ஆர்டர் போட்டுருந்தோம். பார்ப்போம் நெக்ஸ்ட் கேனில் போய் டிபி வச்சிடும். ஓ அடிச்சிட்டான் பாருங்க. பிரேக் இவனில் தான் வச்சுருப்போம். நெக்ஸ்ட் கேனில் போய் டிபி வச்சிட்டான். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டே போவோம். ஓகே, வி ஆர் நியரிங் டு பாஸ் அவர் அக்கௌண்ட். வெல் வெரி குட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு எல்லாத்தையும் தேவையில்ல டெலிட் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டே சம்மந்தம் இல்லாமல் நெக்ஸ்ட் டே நியூஸ் இருந்திருக்கு. ஓகே நியூஸ் இருக்குன்றப்போ அந்த டேட்டா லோஸ் பார்க்கலாம். டேட்டா ஐஸ் தூக்கிடுச்சு கைஸ். இப்போ டேட்டா லோஸ் ஒரு செம்ம ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ டேட்டா லோஸ்க்கு மார்க்கெட் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எஸ், நமக்கு மேலே நோக்கி ஒரு மேனிப்புலேஷன் வேணும். மேனிப்புலேஷன் இருங்க, இதுதான் மேனிப்புலேஷனா? ஆமாம், இது ஒரு நல்ல மேனிப்புலேஷன். வில் வெயிட். இது ஒரு வேலிட் ஐஎஃப்இஜியாக மாறிடுச்சு. ஓகே, ப்ரைஸ் உள்ள ட்ரேட் ஆகிருக்கு. பட் நமக்கு ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் வேணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எதாவது ஆப்போசிட் கலர் கேண்டில் எடுத்துக்கலாம்னா இந்த இடம் சிஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதை தாண்டி பாடி க்ளோஸ் கீழே வைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நம்ம செல் பண்ணலாம். ஆனால் நடக்கவில்லை. ஓகே, ப்ரைஸ் டோன்ட் வாண்ட் டு கோ லோயர். பட் மேலே போகிறது நமக்கு நல்லது தான். ஏன்னா நல்ல செல் இருக்குது இன்றைக்கி. இல்லைப்பா, போயிட்டே இருக்கான். இருங்க. நல்ல செல் இருக்குதுன்னு சொன்னோன்னா வெயிட் பண்ணேன். இதுதான் வேலிட் ஐஎஃப்இஜி. ஓகே, இப்போ ஒரு புல்லிஷ் பீரியரே டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சு. ஒரு பேரிஷ் பீரியரே ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணோம். இங்கே டேப் ஆயிருக்கா. இப்போது இந்த லோ இன்னும் ஒரு கேண்டில் கீழே வரட்டும். ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுச்சா. இப்போது we can sell and we can keep our SL near above that fair value gap and then TP below this low. Yes, இப்படி தான் வைக்கணும் இந்த ட்ரேடில். And okay, we'll place an order, save. இதில் பிரேக் ஈவன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பிரேக் ஈவனாக இருக்கும். உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ பட் ஸ்டில் ஐ வில் டெல் யூ. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விங் லோ இருக்குது. இந்த லோ ஸ்வீப் பண்ணால் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸில் பட்டு மேலே போக கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் நம்ம வச்சிருக்கிறது ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணி போகும் சான்ஸ் இருக்குது. ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆனால் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இன்ஜெக்ட் ஆகும். அண்ட் தென் அதோட சேர்ந்து ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. ஸோ தட் மே பி a good SL. Okay, we'll see. What a candle, bro. எங்கே இருக்குது? 5 minute இம்பேலன்ஸ்குள்ளே இருக்குது கைஸ். ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம். நீங்கள் இவ்வளோ விஷயம் பார்த்து எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரதான் செய்யும். ஒன்றுமே பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எல்னால் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, எஸ்எல் அண்ட் மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து இவ்வளோ சான்ஸ் இருக்குது. பட் நமக்கு அது தேவையில்லை. நம்ம நெக்ஸ்ட்டு சிலபிள் செஷன் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேயில் 15 minute என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ரைஸு செல் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பை போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணணும். அது வரைக்கும் செல் தான். பார்ப்போம் என்ன ஆகுது. வேலிட் மேனிப்புலேஷன் கிடையாது கைஸ். இருங்க. இப்போ ஒரு வேலிட் மேனிப்புலேஷன் வந்திருக்கு. பட் வந்திருக்கு வேலிட். ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது வேலிடாக. இங்கே ஒரு பேரிஷ் பீரியட் இருக்குது. ஓ மை காட், ஒரே இதில் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிடுச்சு. டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ இது புது கேண்டில் தான். வில் சி. நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுதுப்பா. ஓகே, இப்போது பார்ப்போம். ஒரு புல் பேக்கில் ஒரு மேனிப்புலேஷன் நடக்கணும். மேனிப்புலேஷன் பார்ப்போம் நடக்குதா. எஸ், புல் பேக்கில் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு வேலிட் ஐஎஃப்இஜி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு புல்லிஷ் பீரியடு ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நடக்கவே இல்லை, அதை மதிக்கவே இல்லை கைஸ். இட்ஸ் ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம். அண்ட் எஸ், அனதர் ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. அண்ட் அனதர் ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. அண்ட்
இப்போது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்ற கதை சொல்கிறேன். 15 மினிட்ல அது இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள், நமக்கு ட்ரான் லிக்விடிட்டி கீழே வரைக்கும் இருக்குது. ஸோ we can trade, we can look for trades. ஸோ chill தான் கைஸ். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். தென் இங்கே ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் வெல் குட் எக்ஸாம்பிள். பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும், எடுக்கலை. இட்ஸ் ஓகே. இப்போ எடுக்கலாம். ரிஜெக்ஷன் வந்தோன்னே எடுத்துட்டோம். வில் சி எஸ்எல்னா எஸ்எல் பிகாஸ் we are $2,000 up and then this is a Friday. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிளேஸ் ஆர்டர், சேவ் ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு. எஸ்எல் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். ஓகே வில் சி கைஸ். ஓ மை காட், பிரேக் ஈவன் வந்து இந்த லோ தூக்கணுன்னே வச்சிடலாம். ஏன்னா இந்த லோவே வந்து நல்லா ஒரு கீழே இருக்கிற ஸ்விங் லோ. அண்ட் இங்கேயே ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா இது ஒரு வேலிட் ஆர்டர் பிளாக். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் இன்னும் அன்மெட்டிகேட்டாக இருக்குது, அதனால ப்ரைஸ் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓஷ் ஒரு 2 கேண்டில் கீழே போச்சுன்னா ஃப்ளஷ் ஆகிடும் கைஸ். ஓகே, பிரேக் ஈவன் அது பிரேக் ஈவன் டேப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு இந்த ட்ரேடில் ரிஸ்க் இல்லை, பிரேக் ஈவன் வச்சுட்டோம். அண்ட் ஸ்டில் த மார்க்கெட் இஸ் சாப்பி கைஸ். என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியும், பார்க்கணும். ஓகே, பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. இட்ஸ் ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம். இந்த சாப்பி மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டை சேஸ் பண்ணணும், உங்களுக்கு எஸ்எல் தான் அடிக்கும், உங்களுக்கு அக்கௌண்ட் தான் காலியாகும். ஸோ விட்டுருங்க, பாருங்கள், சாப் ஆகி நல்ல பிச். ஓகே, நல்ல பிரேக் ஈவன், நல்ல ட்ரேட். ஸோ இட்ஸ் ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு நியூயார்க் செஷன் போய் பார்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணவோ இல்லை ஒரு அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறீங்கனாலோ அந்த இடத்துல நீங்கள் அவசரப்படக்கூடாது, சரியா? இப்போ பாருங்கள், நம்ம அன்றைக்கி அவசரப்பட்டு அந்த சாப்பி மார்க்கெட்டில் போய் என்ட்ரிஸ் எடுத்துருந்தோம்னா அன்வான்டான எஸ்எல்ஸ் தான் அதிகமாக வச்சிடும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன கதை, லண்டன் ஹை ஸ்வீப்பு எஸ்எம்டி. ஓ பியூட்டிஃபுல். இப்போது நல்லா அழகாக மேலே நோக்கி ஒரு மேனிபுலேஷன் கொடுத்தது அப்படின்னா செல் பண்ணலாம். இருங்க, இன்னும் மேனிபுலேஷன் முடிய கீழே வரணும் ப்ரைஸ். வரட்டும். இருங்க, வரட்டும். சூப்பர், வெல் குட் கைஸ், வெரி குட். இதான் கைஸ் வேலிட் ஐஎஃப்இஜி. இந்த கதையில் இந்த வேலிட் ஐஎஃப்இஜி கொடுக்குறப்போ உங்களுக்கு அழகாக பேரிஷ் பீடியரேஸ்லாம் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு மேலே. அப்படின்றப்போ எஸ் ப்ரைஸ் வில் கண்டினியூ டு ரெஸ்பெக்ட் த பேரிஷ் பீடியரேஸ். அண்ட் நமக்கு டார்கெட் வந்து இந்த லோஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி போட்டோம்னா இங்கே லோவில் டார்கெட் வச்சுக்கலாம். 2 hour வருது. அண்ட் எஸ்எல் வந்து கொஞ்சம் இங்கே போடணும். அங்கே போட்டு தான் கரெக்டு. அண்ட் ஹென்ஸ் டார்கெட்டும் வந்து கொஞ்சம் கீழே வைக்கணும். ஓகே, இப்போது ப்ளேஸ் ஆர்டர் போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். பிரேக் ஈவன் வந்து இந்த லோ. சரியா, பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு. ஓ வெல் பிளேடு கைஸ். அந்த இடம் பாருங்களேன், நமக்கு இன்வெஸ்ட் ஆன மாதிரி ஆகிட்டு ஏமாத்தினான். சரி, ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பொட்டென்ஷியலாக செல்லுக்கு இல்லை பைக்கு திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா வில் லுக் ஃபார் அனதர் என்ட்ரி, வில் லுக் ஃபார் அனதர் 1 hour. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் மேலே ஒரு கேண்டில், ஒரு சிஸ்ட். ஓ நான் சொன்னேன், நான் செல் தான் கைஸ் போவோம், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எஸ்எல்க்கு செல் தான். இப்போது ஓகே, பார்ப்போம். ஓ போயிட்டான் பாருங்க கைஸ், எஸ்எல் அடிச்சுட்டு. இதுக்கு மேலே முடிஞ்சு கைஸ், ட்ரா முடிஞ்சு. இதுக்கு மேலே நம்ம மார்க்கெட்டோட உட்காந்து சண்டை போட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கோ டு நெக்ஸ்ட்டு சில்வர் புல்லட் செஷன். ஓகே, வி ஆர் இன் அ லூசிங் ஸ்ட்ரீக் கைஸ். இப்போது லூசிங் ஸ்ட்ரீக்லேருந்து எப்படி வெளியே வருதுன்றதை பார்ப்போம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சு டில் 11 o'clock. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியுமானா எடுத்துருக்க முடியும். எடுத்துருந்தால் எஸ்எல்லும் வாங்கியிருக்க கூடும். ஸோ என்ன பண்ணணும் அந்த இடத்த க்ராஸ் பண்ணுறதுக்குனா ஒரு எஸ்எல் அடித்தோடனே மூடிட்டு வந்துடணும். ஓகேவா, லேப்டாப்பை சொன்னேன், வேறு எதுவும் சொல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட எஸ்எல் பர்சன்டேஜ் ரொம்ப குறையும். ஸோ எஸ்எல் பர்சன்டேஜ் உங்களுக்கு குறையிறதுன்றப்போ உங்கள் வின்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும், சரியா? ஸோ அதனால் நீங்கள் எஸ்எல் அடிக்குது அப்படின்ட்டு ஓவர் ட்ரேட் மட்டும் பண்ணிடுவீங்க, சரியா? ஓகே, இன்றைக்கி என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நல்ல லோஸ்லாம் தூக்கியிருக்கு, நல்ல பெரிய இம்பேலன்ஸில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ கீழ் நோக்கி ஒரு மேனிபுலேஷனை பார்த்துட்டு மேல் நோக்கி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம்னா சூப்பர் என்ட்ரி. ஓ பார்ப்போம் ப்ரைஸ் எதுவும் ஒரு புல்லிஷ் பீரியட் ரெஸ்பெக்ட் ஆகுதான்னு.
ஓ கைஸ் 3 கேண்டில் ட்ரா முடிச்சா என்ன கைஸ் பண்ணுறது நம்ம? மேலே இருக்குது ட்ரா, இங்கே வரைக்கும் இருக்குது. லண்டன் ஹைஸ். ஓகே, லண்டன் ஹைஸ் ட்ரா லிக்விடிட்டியாக டார்கெட் பண்ணலாம். இந்த இடத்துல மேனிப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக திரும்பிடுச்சுன்றதுக்கு இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணோன்னே தெரிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே ஒரு குட்டி ஃபேர்வெல் கேப் தெரியுமா, இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணோன்னே மார்க்கெட் மறுபடியும் பேரிஷ் ஆகிடுச்சு, சரி புல்லிஷ் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த இது வந்து ஒரு நல்ல ஆர்டர் பிளாக். பட் இங்கேயே நம்ம கன்சிடரேஷன் பண்ணலன்னா இந்த இடத்துல ஒரு ஐஎஃப்இஜி கொடுத்துருக்கு. இது ஒரு வேலிட் ஐஎஃப்இஜி. பட் நமக்கு ட்ரா மேலே இருக்குன்றதுனால நம்ம அண்ட் தென் கீழே எவ்வளோ புல்லிஷான மொமெண்டம் பார்த்ததுனால நம்ம இன்னும் அங்கே லாங் போக வச்சோம். பட் இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன், நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்துருக்கு. எப்படின்னா அழகாக ஒரு விக் விட்டு ஒரு கண்டினியூஷனுக்கான சிம்பிள் இது. அண்ட் லிக்விடிட்டி வந்து ஐ மீன் ட்ரா வந்து நல்லா க்ளீனாக லன் ஐஸ் இருக்குது. வை மார்க் ஆகி தொலை. ஓகே, நல்லா இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க்கெட் ஆர்டர் போடுறோம், போட்டு எஸ்எல் இங்கே வைக்கிறோம் இது கீழே. அண்ட் தென் டிபி வில் பி ஹியர். லைக் அது ஒரு பிரேக் நம்ம 2 hour மினிமம் டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஒரு 2 hour. ஸோ இந்த இடத்துல போய் பிளேஸ் ஆர்டர் கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஓகே, வில் சி ஓ குட். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன எம்எம்எக்ஸ் முடிஞ்சிருக்கு, எம்எம்பிஎம் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம எஸ்எல்ல வந்து பிரேக் ஒன் வைக்கிறோம். பிகாஸ் நோ தெர் இஸ் நோ ரிஸ்க் இன் திஸ் ட்ரேட். ஓப்பா எப்படி வந்திருக்கு பாருங்க. ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம். இப்போது இந்த ட்ரேட் பிரேக் இவனில் முடிஞ்சிருக்கு. அண்ட் இட்ஸ் எ குட் ட்ரேட். இந்த வாரத்தில் வந்து நமக்கு ரொம்ப சுமாரான வாரமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. சும்மா தான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். இங்கே தான் பிரேக் இவன் வரும். சரி, இங்கே தான் சிஎஸ்டி. அண்ட் இது ஒரு நல்ல ட்ரேடாக இருந்திருக்கும். ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம் கைஸ், பார்ட் ஆஃப் தி கேம். நெக்ஸ்ட்டு கோ டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சில்லர் பில்ட். அதாவது மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படி பண்ணிக்கலாம், இது எப்படி பண்ணிக்கலாம் எல்லாமே தோணும். பட் பண்ணையில் அதை கரெக்டாக பண்ணுறோமா தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வருவோம். நெக்ஸ்ட் ட்ரேடு பார்த்தீங்கன்னா செம்ம சாப்பாக இருக்குது. கீழே ஒரு ஒரிஜினல் கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மே ட்ரா லோயர். ஓகே, ஸோ ப்ரைஸ் லோவர் போகணுன்னா மேலே ஒரு மேனிப்புலேஷன் வேணும். ஓகே, வில் சி. நேராக வந்து ட்ரா லோ எடுத்துட்டான். சார் இப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, இந்த கன்சல்டேஷன் எடுத்தால் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும், பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு புல்லிஷ் பீரியட் ரெஸ்பெக்ட் பண்ணட்டும், என்ட்ரிஸ் போவோம். ஓ நோ, எஸ் இட்ஸ் ரெஸ்பெக்டிங் பாய்ஸ். இருங்க, நான் அந்த டப்பா போட்டு உங்களுக்கு அது எப்படி ரெஸ்பெக்ட்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இங்கே ஒரு ஐஎஃப்இஜி இருக்கா, இதுதான் வேலிட் ஐஎஃப்இஜி. சரியா, சின்னோண்டு தான் இருக்கும், பட் எஸ் அதான் வேலிடு. அண்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு புல்லிஷ் ஃபேர்வெலி கேப் இருக்கா, எஸ். அண்ட் தென் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, எஸ். அண்ட் தென் இங்கே ஒரு சிஎஸ்டி இருக்கா, எஸ். எல்லாத்துலேயும் டாப் ஆகி ப்ரைஸ் வந்து ஒரு கண்டினியூஷன் சிஎஸ்டி கொடுத்துருக்கு. ஓ ட்ராவே இல்லையா, அங்கே இருக்குது ட்ரா. ஓகே, நம்ம நேற்று மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ராக்கு ப்ரைஸ் இன்றைக்கி ட்ரா ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுது பார்ப்போம். ப்ளேஸ் ஆர்டர், சேவ். ஓகே, நல்லா கரெக்டாக தான் மார்க் பண்ணிடுவோம். வில் சி. எஸ். ஓ இப்போது பிரேக் இவன் எங்கே வைக்கிறது அப்படின்னா கரெக்டாக போடுங்க. 50% பிரேக் இவன். ஓகே, ம் 50% இங்கே இருக்கா. எஸ், மார்க்கெட் இஸ் சாப்பி பட் ஸ்டில் யா இட்ஸ் ஹோல்டிங் ஆர் PDRS. ஓ வெரி குட் மூவ் கைஸ். சரி, இப்போது நெக்ஸ்ட் மூவ் போனால் டிபி. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் PDR இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் ஹோல்ட் ஆகணும், இல்லைன்னா சின்ன லாஸ் நமக்கு, சாரி சின்ன ப்ராஃபிட்டோடு வெளில வந்துடும். ஓ கைஸ், எவ்வளோ பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கு பாருங்கள் கைஸ். இதே நான் வந்து இப்படி வச்சுருந்தேன்னா அதுவும் 2 hour தான் அடிச்சிருக்கோம். ஓகே, புரியுதா? சரியான ட்ரேடு கைஸ், சரியான ட்ரேட். ஓகே, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே வரும். 1800 பண்ணி வச்சுக்கோம். ஓ அது 1 hour ட்ரேடு கைஸ். சூப்பர் ட்ரேட். ஓகே, இப்போது 15 minutலேருந்து ட்ரா பார்க்குறோம். லண்டன் ஹைஸு காலி. ப்ரீவியஸ் டே ஹைஸ் எங்கே இருக்குது? ப்ரீவியஸ் டே ஹைஸும் காலி, ஸ்வெப்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா நல்ல லோ இருக்குது. இந்த ப்ரீ மார்க்கெட் லோ நல்ல லோஸ் அது. ஸோ அந்த லோஸ் வந்து ட்ரா ஆகும். அண்ட் அது இல்லாமல் நியரஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ அந்த லோஸ் ட்ரா ஆகும். ஆர் கண்டினியூஷன் ஆகணும்னா 1 hourல எந்த இம்பேலன்ஸுமே இல்லை. ஸோ எஸ், அந்த லோஸ் ட்ரா. அப்படின்னா மார்க்கெட் செல் போகுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு பைக்கு ஒரு புஷ் கொடுக்கும். எஸ், கொடுத்துருச்சு.
பட் இது ஒரு வேலிட் மேனிப்புலேஷனாக இல்லை. இருங்க, இல்லை நான் சொன்ன அந்த லோஸ்க்கு ட்ரா ஆகுது பாருங்கள். இருங்க, இப்போ தான் மேட்ரு. சரியான என்ட்ரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இன்வெஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பேரிஷ் ஃபேர் வேலி கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணு. எஸ், குட், ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம என்ட்ரி போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. இந்த இது டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு அண்ட் இது ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. பட் இதில் பிரேக் வந்து ரொம்ப கம்மி கைஸ், ரொம்ப கம்மி. இங்கே எஸ்எல்லாம் இங்கே பாருங்கள் 1:0.6லேயே பிரேக் வந்துடுது. ஏன்னா அதான் நம்ம ட்ரா வச்சுருக்கோம். பட் நமக்கு 1:2 வேணும். இட்ஸ் ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம் தான். நம்ம எப்படின்னா நம்ம அதை கரெக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் நம்ம கேமில் சர்வைவ் ஆகும். இல்லைன்னா டமால் தான். சேவ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, வில் சி. பிரேக் ஈவன் ஹிட்டு. இப்போது இந்த இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு புல் பேக் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ என்ன பண்ணலான்னா எஸ்எல் இங்கே வச்சிடலாமா? சரி, ட்ரிம் பண்ணி இங்கே வந்து வச்சிடும். பார்ப்போம் பிரேக் வேணா. இல்லை, இன்னொரு லோ. சூப்பர் ட்ரேடு கைஸ், சூப்பர் ட்ரேடு, வெரி குட் ட்ரேடு கைஸ், வெரி குட். சரியான ட்ரேடு உண்மையிலே. சரியான ட்ரேடு. பார்த்தீங்களா என்ன ட்ரேடு பார்த்தீங்களா? பிரேக் ஈவன் வச்சோம், அதுதான் பிரேக் ஈவன். அதை தாண்டி மார்க்கெட் புல் பேக் கொடுத்தா காலின்னும் கொடுக்கல, மார்க்கெட் போயிடுச்சு திருப்பி. வெரி குட். ஓ மை காட், $2,939 கைஸ். இன்னும் ஒரு $60 எடுத்தால் அக்கௌண்ட் பாஸு. 2 வீக்ஸில் அக்கௌண்ட் பாஸ் கைஸ். கண்ணு முன்னாடியே அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறேன். ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கும் மோட்டிவேஷன் ஆகும். இப்போது $60 எடுத்தால் பாஸு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அக்கௌண்ட்டை ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இப்போ இன்றைக்கி என்ன டே? Thursday. ஓகே, கோ டு நெக்ஸ்ட் சில்வர் புல்லட் செஷன் ஃப்ரைடே. அண்ட் ஃப்ரைடே வந்துட்டோமா? ஃப்ரைடே வந்து ட்ரா எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோமா? ஹைஸு காலி பட் நல்ல இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ நல்லாவே பிரேக் பண்ணிட்டே போயிருக்கான். ஓ மை காட், இங்கே பாருங்கள், இங்கே என்ன ராஜு? இல்லை விக் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே தான் ப்ரைஸ் ட்ரா ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நல்லா ஹை ஸ்வீப் பண்ணி ஒரு இம்பேலன்ஸில் இருக்கான். ஸோ ஓகே, வி நீட் அ மேனிபுலேஷன் டுவர்ட்ஸ் லோவர் டு கோ ஹையர். எஸ், கொடுத்துட்டான். எஸ், வேலிட் IFEG இன்வெர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு புல்லிஷ் பீரியட் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலி ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கீங்க. எஸ், ப்ரைஸ் இஸ் பீங் ஹோல்டிங் இட். ஸோ வெல், ஆனால் ஒன்றும் கிடையாது, என்ட்ரி போக வேண்டியதான். இங்கே போங்க, போயிட்டு இப்படி வைக்கணும், ஓகேவா? ஆனால் ஒரு மேட்ரு சொல்கிறேன் கேளுங்க. இந்த ட்ரேடை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் ஆர்டர் பை போட்டாச்சு, ஓகே? இப்போ பாருங்கள், ஐயோ என்னங்க அது, நான் ஒன்று நினச்சேன், இங்கே ஒன்று நடக்குது. ஓ, வேலை வரோம். ஓ, சூப்பர். இப்போது $101 ப்ராஃபிட்டில் இருக்கோமா? 186 ஆகிடுச்சா? இப்போ என்ன தெரியுமா பண்ணோம்? போய்ட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் பாஸு. அவ்வளோதான் கைஸ், பார்ஷல் புக் பண்ணிட்டு அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டு மீதியை ரன் பண்ணுங்க கைஸ். இப்போது இந்த ட்ரேடு எஸ்எல் அடித்தா எனக்கு அக்கௌண்ட் போயிடும். பட் நமக்கு தேவை இந்த ட்ரேடு. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நம்ம அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரேடு கரெக்டாக போகுதா இல்லையா தான் பார்க்கணும். நம்ம பேக் டெஸ்டிங் தான் வந்திருக்கோம், அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டு வரல. ஸோ இப்போ எஸ்எல் அடித்தாலும் பிரச்சனையே இல்லை. எவன்டா சொன்னான் எஸ்எல் அடிக்கும்னு? ஸோ மை காட், வாட் அ ட்ரேட் கைஸ், வாட் அ ட்ரேட். என்ன தான் இது நியூஸ் கேனில் இருந்தாலும் கரெக்டான சைடில் இருந்ததுனால தான் இந்த ட்ரேடு டிபி போயிருக்கு. ஓகே கைஸ், பாருங்கள், கீழே பாருங்கள். உங்கள் முன்னாடியே ட்ராடவுன் 1000 போனேன். அண்ட் தென் உங்கள் முன்னாடியே $3,673, அதாவது ஒரு 50K அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன கைஸ் பண்ணோம்? அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஜாலியாக போய் ஒரு 1% ட்ரேட் ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், see you in the next video கைஸ்.